குட் ஈவினிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஈவினிங் ஒரு குட்டியாக ஒரு vlog மாதிரி போட்டாட்டுருக்கேன். அதாவது ஈவினிங் வந்து நான் என்ன டிஃபன் பண்ணுறேன், அதுக்கு என்ன ஒரு சூப்பரான சட்னி ரெடி பண்ணலான்ருக்கேன். அதாவது ரோட்டு கடையில் செய்கிற சட்னி ரெடி பண்ணலான்ருக்கேன். ஸோ இட்லிக்கு மாவெல்லாம் கரைச்சி வச்சாச்சு. இட்லிக்கு மாவு கரைச்சி வச்சாச்சு. இன்றைக்கி இந்த ரோட் சைட்லலாம் ஒரு சட்னி அரைப்பாங்களா, இந்த ரெஸ்டாரண்ட்லலாம் ஒரு மாதிரி இந்த க்ரீனும் ஆரஞ்சும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு சட்னி, அதை நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் நல்லா ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரே தக்காளி, புளி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, காஞ்ச மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 பல் பூண்டு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா எப்படி சட்னி அரைக்கிறோன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கேஸ் வந்து கீழே ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் ஆன் ஆகல. ஸோ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த சட்னியெல்லாம் நான் நிறைய டைம் ஹோட்டலெல்லாம் சாப்பிட்ருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட் எப்படி செய்கிறாங்க நானும் ரொம்ப நாளாக யோசிச்சு கடைசியில் இப்போ நான் வந்து சரி இந்த மாதிரி தான் செஞ்சுருப்பாங்கன்னு நானும் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதை செஞ்சுட்டு எப்படி இருக்குது நான் சாப்பிட்டு சொல்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றினோடனே கடலைப்பருப்பு மெயினாக இதுக்கு ஓகேங்களா. நல்லா கொஞ்சம் ஒரு நமக்கு தேவையான அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கடலைப்பருப்பும் இந்த காஞ்ச மிளகாவும் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ கடலைப்பருப்பும் காஞ்ச மிளகாவும் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா. இதில் இன்னொரு காமெடி என்ன ஆச்சுன்னா, நான் ஃபஸ்ட்டு டைம் போட்டது தீஞ்சி போச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். நான் போட்டு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து அப்படி டிவியில் மறந்துட்டேன். அதை சரி ஃப்ரை ஆகுது நம்ம சிம்மில் வச்சுருக்கோமே நினச்சேன். பட் வந்து பார்க்கும்போது தீஞ்சி போச்சு. எப்படி சாப்பிட்றியாம்மா? ஓரம் கட்டிட்டு 2ஆவது டைம் போட்டிருக்கேன். ஸோ இது இந்த அளவுக்கு ப்ரௌனான பிறகு எடுத்துக்கணும். இப்போ இதை தனியாக எடுத்துக்கலாம். எண்ணெயில் இந்த வெங்காயமும் பூண்டு போட்டுக்கலாம். ஓகே. அந்த பருப்பையும் காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் பூண்டு ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு வெங்காயம், இது கொஞ்சம் நல்லா ஒரு வதங்கின பிறகு கூடவே தக்காளி, புதினா, கொத்தமல்லி, புளி, கொஞ்சம் உப்பு, மெயினாக உப்பு போட மறந்துடக்கூடாது. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது லைட்டாக உப்பு போட்டுக்கிறீங்களே, சீக்கிரம் வதங்கும். இப்போ நான் சட்னிக்கு தேவையான உப்பு இதில் போட்டுட்டேன். அவ்வளோதான். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு கூடவே இப்போது இந்த தக்காளி, கொத்தமல்லி, புதினா, புளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே வதக்கி விடணும். சிம்மில் வச்சுருங்க. இது நல்லா வதங்கணும். இந்த பச்சை வாசலாம் போகிற மாதிரி வதங்கணும். நல்லா வதங்கட்டும். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பூண்டு, புளி எல்லாம் வதங்கிட்டு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின பிறகு ரெண்டையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு தாளிச்சிடலாம். செம்மையாக இருக்கும் இட்லிக்கு. ஆஃப் பண்ணிடலாம். அரைச்சிட்டா அவ்வளோதானா? அரைச்சி இட்லி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். நைட் டிஃபன் இட்லி காரச்சட்னி.
பார்த்தீங்கன்னா சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி சூடாக ரெடி ஆயிடுச்சு. நல்ல சுட சுட இட்லி போட்டு இட்லி உருண்டு ஓடுது பாரு. உங்ககிட்ட பயந்து ஓடுது. ஏமா அவ்வளோ நான் நல்லா செய்யாமல் விட்டுருக்கேனா? இல்லை, இப்படி மோசமாக பிக்கிறீங்களே. கொஞ்சம் ஆடணும். உனக்கு பசிக்குதுன்னா நான் என்ன பண்ணுவேன்? பயங்கர சாஃப்டாக செம்ம சாஃப்டாக இருக்கு பாரு. இப்போ சட்னி நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, அப்படியே இட்லியை ஊற வைக்கணும், நனைய விடணும். அப்படி ஓ நனைய வேணுமா? அப்போ தான் நல்லா இருக்கும். எப்பவுமே இட்லி ஓகே. இது சைடிஸ் இல்லை, ஒரு மாதிரி சைடா சாம்பார். எஸ். நம்ம என்னதான் நம்ம நல்லா சட்னி செஞ்சாலும் என் பொண்ணுக்கு லைட்டாக சாம்பார் ஊற்றுமான்பா. அது என்னவோ தெரில. ஓகேவா? நீ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் எனக்கு. கரெக்டா? சட்னி எப்படி இருக்கு? மா கரெக்டாக சொல்லுமா, நல்லா இருக்கா நல்லா இல்லையா சட்னி? அந்த டேஸ்ட் வந்துச்சா இல்லையா ஹோட்டல் சைடில்? ஐயோ நல்லா இல்லையா? காமெடி பண்ணக்கூடாது. சரி நான் எடுத்துகிட்டு வரேன். நான் சாப்பிட்டு சொல்கிறேன். ஓகே நல்லா இருக்கா? அல்டிமேட்டாக இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ சொல்கிறா, நான் சாப்பிட்டு பார்க்குறேன். நான் இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறேன் சட்னி எப்படி இருக்குன்னு. பாப்பா சூப்பராக இருக்குன்ட்டா, பட் நம்ம சாப்பிட்டு பார்க்கணும்ல. சூப்பராக இருக்குது, பட் புளிப்பு கொஞ்சம் பத்தலை. கரெக்டாக இருக்கா? எல்லாமே கரெக்டாக இருக்கு. எனக்கு கொஞ்சம் புளிப்பு பத்தலை, பட் செம்ம டேஸ்ட். அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது, நான் சும்மா சொல்லலை. ஸோ இன்றைக்கி செஞ்ச இந்த இட்லி சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் டெய்லி சொல்கிறது தான். நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.